അത് എനിക്കെതിരെയുള്ള ഒരു പരാതിയാണ്. എന്റെ ഒരേ ഒരു റിക്വസ്റ്റ്, MLA ആ പരാതി ഒന്ന് വിഡ്രോ ചെയ്യണം. ഈ സ്വർണ്ണക്കടത്തുകാരുമായി ബന്ധമുണ്ടെന്ന് പറഞ്ഞിട്ട് സസ്പെൻഷനിൽ പോയവരൻ ഈ കുറച്ച് ആൾക്കാരും കൂടെ കൂടിയിട്ട് എനിക്കെതിരെ കൊടുത്ത പരാതിയാണ്. கேரளாவில் MLAவும் போலீஸ் SP ஒருவரும் தொலைபேசியில் உரையாடும் இந்த ஆடியோதான் தற்போது கேரள அரசின் ஹாட் டாபிக். கேரளாவில் ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி கூட்டணியில் இருக்கும் நிலம்பூர் தொகுதி சுயேட்சை MLA அன்பரின் செல்போனுக்கு பத்தினம்திட்டா மாவட்ட SP சுஜித் தாஸ் கடந்த சில நாட்களுக்கு முன் அழைத்துள்ளார். அப்போது தான் மலப்புரம் SP-யாக இருந்தபோது SP அலுவலக வளாகத்தில் மரம் வெட்டி கடத்தியது தொடர்பாக தன் மீது கொடுக்கப்பட்ட புகாரை வாபஸ் பெற வேண்டும் என MLA-விடம் கோரிக்கை விடுத்தார் சுஜித் தாஸ். എന്താ സംഭവിച്ചെന്ന് പറഞ്ഞാൽ MLA-ക്ക് ഇന്നലെ കൊണ്ടിട്ട് ഈ ശ്രീജിത്ത് എസ്ഐയുടെ എന്തോ ഒരു പരാതി ഉണ്ടെന്ന് MLA തന്നു. MLA ലെറ്റർ പാടിൽ അയാൾക്ക് അയച്ചു കൊടുത്തു. അത് എനിക്കെതിരെയുള്ള ഒരു പരാതിയാണ്. എന്റെ ഒരേ ഒരു റിക്വസ്റ്റ്, MLA ആ പരാതി ഒന്ന് വിഡ്രോ ചെയ്യണം. இந்த கோரிக்கையை வைத்தது மட்டுமல்லாமல் கேரள காவல்துறையில் நடக்கும் பல முறைகேடுகள் நடப்பதாக பட்டியலிட்டுள்ளார் அந்த அதிகாரி. குறிப்பாக கேரள மாநில காவல்துறை கூடுதல் இயக்குனர் அஜித் குமார் மீது அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் அதிர்ச்சியை கிளப்பின. MLA ഞാനൊരു കാര്യം പറയട്ടെ, ഇത് യഥാർത്ഥത്തില് MLA-നെ അവര് കൃത്യസമയത്തില് ഈ പോലീസുകാര് എക്സ്പ്ലോയിറ്റ് ചെയ്തതാണ്, ചൂഷണം ചെയ്തതാണ്. ഇവര് ഈ ശ്രീജിത്ത് എസ്ഐ എന്ന് പറഞ്ഞവൻ ഈ സ്വർണ്ണക്കടത്തുകാരുമായി ബന്ധമുണ്ടെന്ന് പറഞ്ഞിട്ട് സസ്പെൻഷനിൽ പോയവരൻ. கேரள முதல்வரின் அரசியல் பொதுச் செயலாளர் காவல்துறை கூடுதல் இயக்குனர் அஜித் குமாரும் இணைந்து அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள், அரசுக்கு எதிராக செயல்படுபவர்களின் தொலைபேசிகளை ஒட்டு கேட்பதாக அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார் சுஜித் தாஸ். இது மட்டுமில்லாமல் தங்க கடத்தல் கும்பலுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இந்த ஆடியோவை வெளியிட்டுள்ள MLA அன்வர், காவல்துறை கூடுதல் இயக்குனர் அஜித் குமார் துபாயில் செயல்படும் தங்கம் கடத்தல் கும்பலுடன் கூட்டு வைத்துள்ளதாகவும் இதன் மூலம் கோடியாய் சொத்து சேர்த்து வைத்துள்ளதாகவும் கூறினார். இந்த விவகாரங்களை கையில் எடுத்துள்ள கேரள எதிர்க்கட்சிகள் இதற்கு பொறுப்பேற்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தின. இந்த நிலையில் ADGP மீது புகார் கூறியுள்ள SP மாற்றப்பட்டதும் சர்ச்சைகளை அதிகரித்தது. விமர்சனங்கள் வலுத்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த மாநில காவல்துறை தலைவர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளார் கேரள முதல்வர் பினராயி விஜயன். சில ஆண்டுகளுக்கு முன் தங்கம் கடத்தல் விவகாரம் வெளியாகி கேரள அரசியலில் புயலை கிளப்பிய நிலையில் மீண்டும் தங்க கடத்தல் விவகாரம் பினராயி அரசுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.